ஹாய் ஹலோ வணக்கம். எதுக்காக இந்த பதிவுன்னா, எங்கள் ஏரியாவில் ஒரு கடை. அது ஒரு சாதாரண ஒரு ஏழை தொழிலாளி வந்து இட்லி, தோசை, பூரி எல்லாம் வச்சு விற்கிறாங்க. முட்டை தோசைலாம் இருக்கும். சூப்பரான கடை. அங்கே நான் சாப்பிட்டு ஒரு வீடியோவை ரீல்ஸில் போஸ்ட் பண்ணேன். நான் தான் போஸ்ட் பண்ணேன். எதுக்கு போஸ்ட் பண்ணேன்னா, எனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கட்டும், என்ன 4 பேர் பாராட்டணும். அதுக்கெல்லாம் கிடையாது. என்னை திட்டுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதுக்காகலாம் கிடையாது. 4 பேர் அந்த ஏரியா கிராஸ் பண்ண போகும்போது, இந்த கடையில் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு நம்ம லுலு சபா பழனியப்பன்னு சொல்லி, ஒரு 4 பேராவது அந்த கடையில் சாப்பிட்டா எனக்கு சந்தோஷம் தான். அதுக்காக தான் போட்டேன். என்னோட பப்ளிசிட்டி கிடையாது. தவிர அந்த சாதாரண வண்டி கடை வச்சுருக்கிறவங்கள்ட்ட நான் அந்த வீடியோ போட்டதுனால அவங்கள்ட்ட காசு வாங்க போகிறேன்னா, இல்லை ஏதாவது அவங்க ஏதாச்சும் எனக்கு தரப்போகிறாங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது இந்த ஆன்லைன் ரம்மி, க்ரீம் போடுறது, என்னென்னமோனா இந்த கடையில் ஏன் பிரியாணி சாப்பிட்றேன்னு தெரியுமா அந்த சொல்லி அந்த பிரியாணி கடையில் காசு வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்ணுறது, அவங்களெல்லாம் விட்டுறீங்க. ஒரு சாதாரண ஒரு கடை, ஒரு வண்டி கடை தொழிலாளிக்கு நான் போட்டதை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போட்டிங்க. நல்ல ஒருத்தர் பாசிட்டிவ் கமெண்ட் போடுறீங்க, ஒருத்தர் நெகட்டிவ் கமெண்ட். அதெல்லாம் பற்றி நான் கவலையப்பட மாட்டேன். நான் கமெண்ட்டில் என்னை பற்றி என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். இன்னொரு விஷயம், எனக்கு பப்ளிசிட்டிக்கு வந்து தினத்தந்தி முத்துச்சிதறல்லையோ இல்லை சன் சினிமா செய்திகளில் காசு கொடுத்து என் பேரை வர வைக்கிறதுக்கோ, இல்லை வெரைட்டியில் என் பேரை கொடுத்து என் ஃபோன் நம்பர் கொடுத்து என்னை பப்ளிசிட்டி பண்ணுறதோ, என்னோடய ப்ரமோஷனுக்கு 10 பைசா கூட இது வரைக்கும் நான் செலவு பண்ணதில்லை. அது எனக்கு தேவையில்லை.